பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் வலைப்பேச்சு ஆந்தனை இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் இதுதான் கடைசி அப்படின்றது விஜய் ஏற்கனவே சொன்னது. இந்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட வச்ச கோரிக்கை 2 ஆண்டுக்கு ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு கேட்டது. ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொன்னது. அப்புறம் மமிதா பைஜு இந்த ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருந்தவங்க, அவங்க சமீபத்தில் பேட்டியில் நீங்கள் அடுத்து படம் நடிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தெரியல, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாருங்க. அப்போ விஜயோட முடிவில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுதா? இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜீவோ கிடையாது, இல்லை நினச்சா மாற்றிக்க வேண்டியது. இதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றும் பெரிய கிரைமும் கிடையாது. இப்போ நடிக்கலைன்னு சொன்னவர் நாளைக்கு நடிக்க வந்தால் என்ன பெரிய கிரைமா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தலே எந்த அளவுக்கு வெற்றிக்கான கொஞ்சம் அந்த சிக்கல்லாம் இல்லைன்னா கூட முழு நேர அரசியல் பணி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதை நோக்கி அவர் நகரக்கூடிய தேவையும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு அப்புறம் படத்துக்கு கமிட் ஆகக்கூடிய அந்த சூழல், அப்படி ஒரு முடிவுக்கு விஜய் மாறிக்குவாரா? அப்படி எடுத்த முடிவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய நபரா? நீண்ட காலமாக சொல்கிறது என்னன்னா, அரசியலுக்காக நீங்கள் சினிமாவை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து பல வருடங்கள் நடிச்சுட்டு தானே இருந்தார் சினிமாவில். அவர் கட்சி ஆரம்பித்த உடனே சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்லவே இல்லையே. அதேமாதிரி சரத்குமார், அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேறு. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்தா சினிமா விட்டு போகணுங்கிற அவசியமே இல்லையே. தொடர்ந்து சினிமாவில் இயங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஏன் விஜய் மட்டும் போகணும்னு நினச்சாருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. நாம் முழு மூச்சாக இறங்கி கிராமப்புறங்களில் எல்லா ஊர்கள்லேயும் போய் ஆல்மோஸ்ட்டு எல்லா மக்களையுமே நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அது உடனடியாக நம்ம அந்த வெற்றியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் சரி சினிமாவை ஒதுக்கி வச்சுட்டு இப்படி இறங்கலாம் அப்படின்னு தான் திட்டம் போட்டிருக்கலாம். பட் சில விஷயங்களை அவர் நினச்சது நடக்கலை. அரசியலில் முதல்ல கூட்டணியே அவர் நினச்ச மாதிரி நடக்கலை. அவர் எப்படி மாநாட்டில் கூட்டணி கட்சிகள்லாம் வாங்க, நம்ம ஆட்சியில் பங்கு தரேன் அப்படின்லாம் அவர் பேசினார் இல்லையா. அவர் என்ன நினச்சாருன்னா, எல்லா கட்சிகளுமே திமுகவை தவிர அதிமுக உட்பட மற்ற எல்லா கட்சிகளுமே நம்ம பக்கம் பார்வையை செலுத்துவாங்க அப்படின்லாம் அவர் நினச்சார். பட் அது நடக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பாயிடுச்சு. இப்போ அவர் எல்லா ஊர்களுக்கும் போய் ஆகணும், மாநாடுகள் நடத்தி ஆகணும், ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணால் தான் அவர் நினைத்த ஓட்டு வங்கியை அவர் அடைய முடியும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை மனசில் வச்சுட்டு தான் அவர் சரி வேண்டாம், நம்ம தொடர்ந்து அரசியல் பணிகளை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் படப்பிடிப்பில் சக நடிகையோடு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல. போகிறேன் போகல, அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அது சொல்லியிருப்பார், அவ்வளோதான். இப்போ சினிமாவில் எந்நேரமும் உண்மையை பேசணும், எந்நேரமும் பொய் பேசணுங்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை ஒரு பதிலாக சொல்லி வைப்பாங்க. அப்படி தான் மமிதா பைஜுக்கு அவர் சொல்லியிருப்பார். அவங்களும் அதை ரொம்ப கேஷுவலாக தான் வெளியில் சொல்கிறாங்க. அதை ஏதோ பெரிய சீரியஸாக விஜய் தன்னுடைய முடிவை மாற்றிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களும் எங்கேயும் சொல்லலை. ஏதோ பேட்டி எடுக்கும்போது ரொம்ப கேஷுவலாக என்ன பேசுனீங்க விஜய்கிட்ட, இந்த மாதிரி அவர் தொடர்ந்து நடிப்பாரான்னு கேட்டால், ஆமாங்க நான் கூட கேட்டேன், அவர் 2026 தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய விவாதமாக மாறிடுச்சு. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அவர் கட்சியவே கலைச்சிட்டு சினிமாவில் நடிக்க போகிறாருங்கிற அளவுக்கு கிளப்பி விட்டாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு இவ்வளவு டென்ஷனே வேண்டாம், அவர் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் நடிப்பை பார்த்து கூட்டின கூட்டம் தானே இது. அவர் திரையில் பார்த்து உயர்ந்த கூட்டம் தான் இன்றைக்கி அவர் பின்னால் நிற்கிது. அப்போ ஏன் அதை விட்டுட்டு அவர் இங்கே முழு மூச்சா இங்கே வரணும்? வேண்டாமே. இப்போ ரஜினி அடுத்த படத்துக்கு தயாராகிட்டாரா? ஹெச் வினோத்கிட்ட கதையெல்லாம் கேட்டதா சொல்கிறாங்க. இல்லை, அவர் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் எப்போவுமே நல்ல படங்கள் பண்ண இயக்குநர்களை வீட்டுக்கு வர வச்சு அல்லது அவரை எங்கேயாவது சந்திக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கம்பார். அது அவருடைய பாணி. அதை நம்பி பல பேர் கதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவருக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்பார், இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஹெச் வினோத் விஷயத்தில் அப்படி நடந்து போகிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹெச் வினோத்துடைய படங்கள் இங்கே ரொம்ப மிக முக்கியமான படங்களாக இருக்குது. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனராக அவர் இருக்கார். அவர்கிட்ட அப்படி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ உடனடியாக நடக்குமா அப்படின்னா நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆத்தன்டிக்காக அவர் பேசியிருக்காரு. பேசி நம்ம ஒரு படம் பண்ணலாம், நீங்கள் ரெடி பண்ணி சொல்லுங்கன்னு இருக்காரு. அதே மாதிரி அவர் கதையை ரெடி பண்ணி ஒருகிட்ட சொல்ல மறுபடியும் அதில் ஒரு கரெக்ஷன் சொல்லி அதை பண்ண சொல்லி மறுபடியும் கேட்டிருக்காரு. அப்போ அதை நோக்கி அவர் போகிறாருங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இப்போ ஐஸ்வரி கணேஷ் தான் ரஜினிகிட்ட நீண்ட காலமாக நம்ம ஒரு படம் பண்ணணும் சார்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ ஹெச் வினோத்தோடு ஐஸ்வரி கணேஷ் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது உடனே நடக்குமான்னா தெரியாது. ஏன்னா
கட்சி வினோத்து நடுவில் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுறதா லலித்துட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக தனுஷ் படத்தை முடிச்சுட்டு தான் ஒரு ஜனநாயகனுக்கே போயிருக்கணும் அந்த வரிசைப்படி பார்த்தா. ஆனால் விஜய் கூப்பிட்டுட்டாரு. விஜயோட நெருங்கிய நண்பர் லலித் என் படத்தை பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாரோ அதோடைய இன்னொரு வடிவமாக தான் லலித் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சாரை கூப்பிட்டாரா, சரி போயிட்டு வாங்க வந்து நம்ம படத்தை பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சி வச்சுட்டாரு அவர். எத்தனை பேருக்கு அதுமாரி அனுப்பிச்சிட்டே இருப்பார் அவர் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காருல்ல. ஸோ அதனால் அவர் தனுஷ் படத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரஜினி வந்து உடனே பண்ணலாங்க உங்கள் படத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னா கட்சி வினோத்தை போய் லலித்திட்ட சொல்லுவார், சார் முடியாது சார், நான் ரஜினி சார் கூப்பிட்றாரு. ஏன்னா ரஜினி பெருசா தனுஷ் பெருசானா ரஜினி தான் பெருசு. அப்போ அவர் அங்கே ஓடிடுவார். இல்லை முடியாது நீங்கள் பண்ணிட்டு தான் போகணுன்னு வழுக்க டைமை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி ரைட்டுங்க பண்ணிட்டு வாங்க மகர. இவ்வளோ சிக்கல் இருக்குது அதில். இது நடக்கும்போது தான் நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ நீங்கள் வேறு மாநில டைரக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சமீப காலத்தில் ஒரு விமர்சனங்கள் வர்றது என்னென்னா, தெலுங்கு டைரக்டர்ஸ் தமிழ் நடிகர்கள், தமிழ் டைரக்டர்ஸ் தெலுங்கு நடிகர்கள் அப்படின்னு இருக்கிறதுலாம் அது பரஸ்பரம் படங்களில் பெருசாக ஓடுறதில்ல, ஒரு சேதாரம் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கிறா? வேறு மொழி இயக்குனர்கள் தமிழ் நடிகர்கள் இல்லை தமிழ் இயக்குனர் அப்படின்னும் போது அந்த எதனால் இந்த பிரச்சனை படம் பெருசாக வெற்றியடையாமல் போகிறதுக்கான காரணம்னு நினைக்கிறீங்க? அது ஒரு படம் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் நம்ம கையில் கிடையாது, டைரக்டர் கையிலையும் கிடையாது, ஹீரோ கையிலையும் கிடையாது. அது சில நேரம் ஒரு படம் பிச்சுக்கிட்டு ஓடும், ஏன் ஓடுதுன்னே தெரியாது. சில நேரம் நல்ல படங்கள் கூட ஓடாமல் போயிருக்கு. அதனால் இந்த மாற்று மொழி டைரக்டர்களால் வர்ற பிரச்சனை அதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எப்படி நம்ம அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ இதே மாதிரி தான் அங்கே தமிழ் இயக்குநர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இப்போ சங்கரை நம்பி அவ்வளோ பெரிய தொகையை போட்டார்ல ஒரு தில்ராஜுங்கிற ஒரு தயாரிப்பாளர். அப்போ அங்கேயும் வந்து நம்ம போய் தோல்வியை கொடுக்குறோம், அவங்களும் இங்கே வந்து தோல்வி. ஆனால் இப்போ ஒரு தப்புன்னு உணர்றாருல்ல, உணர்றாரு. பட் சங்கர் மாதிரி பெரிய யானையை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. பட் நிறைய பேர் அங்கே போய் சின்ன படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கலைக்கும் மொழி இல்லை, அவ்வளோதான். கதைக்கும் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இப்போ அங்கே இருக்கிற அதே எமோஷன்ஸ் தான் இங்கே நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணிக்கிட்டா போதுங்கிறது தான். இன்னொன்று வந்து அங்கேருந்து இங்கே வர்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டரை கூட வச்சுப்பாங்க. அவங்க வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நமக்கு இது செட் ஆகுமா ஆகாதாங்கிறத சொல்லுவாங்க. இதேமாரி அங்கே போகிற நம்முடைய தமிழ் பட இயக்குநர்கள் அங்கே உள்ள ஒரு இணை இயக்குனரை துணை இயக்குனரை கூட வச்சுப்பாங்க. அப்போ அவங்க அங்கே உள்ள கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் கே விஸ்வநாத், சிங்கீதம் சீனிவாசராவெல்லாம் நம்ம ஊர் ஆட்கள் இல்லையே, எல்லாமே தெலுங்கு தானே. இங்கே வந்து என்ன மாதிரி படங்கள்லாம் நம்ம கொடுத்தாங்க. ஸோ அதனால் மொழிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, எமோஷன்ஸு நல்ல திரைக்கதை அவ்வளோதான். அது இப்போ சமீப காலமாக அமையல, அப்படி வேணா சொல்லலாம். இப்போ தனுஷ் வந்து இந்த குபேரா பட நிகழ்ச்சியில் பேசும்போது முழு நேர இயக்குனராகவே ஆயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு தோணுது? ஒருவேளை நடிப்பு போதும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாரா, இல்லை டைரக்ஷன் மேல உள்ள ஆர்வமா, இல்லை வேற ஏதாவது நடிப்பு மீது இருக்கக்கூடிய இந்த சலிப்பு அப்படின்றனால எதுவா? இல்லை, நடிப்பு மீது அவ்வளோ சலிப்புலாம் வரக்கூடாது அவருக்கு. ஏன்னா அவர் என்ன 100 படத்தை தாண்டியா போயிட்டுருக்காரு கிடையாது. இல்லை, சிவாஜியெல்லாம் எத்தனை படம் நடித்தார். ஸோ அப்படி அவங்களோடலாம் ஒப்பிடும் பொழுது இது ஒரு பெரிய வரம். ஒரு இயக்குனராக யார் வேணாலும் வந்துடலாம். ஆனால் ஒரு நடிகராக வர்றதுக்கு இங்கே 1000 பொருத்தங்கள் இருக்குது. இன்னொன்று, ஒரு நடிகனை அங்கீகரிப்பதுங்கிறது மக்கள் கையில் இருக்குது. அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னாலே அது பெரிய ஜாக்பாட்டு. அப்போ தனுஷுங்கிற ஒரு நடிகனை அங்கீகரித்து ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நடிப்பு அசுரன்னு சொல்லாத வாயே கிடையாது. அவ்வளோ பேர் வந்து அவருடைய நடிப்பை வியக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்படி பேசுனதே ஒரு பெரிய தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஒரு டைரக்டராக அவர் ஜெயிச்சிட்டார். ராயன் ஒரு படம் எடுத்தார், பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. இட்லி கடைன்னு ஒரு படம் ஒன்று எடுத்துருக்கிறார், நல்லா வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து தொடர்ந்து இயக்குனராக இங்கே வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக நடிப்பை விட்டுட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லாதது. அவர் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. தனுஷ் திரைப்படத்துறைக்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகிது. இந்த 20 ஆண்டுகள் கடந்த நிலையில் தனுஷோடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? அபாரமான வளர்ச்சிங்க. நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி. நான் அவருடைய அந்த முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த தனுஷ் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அப்படியே கையை கட்டிட்டு ரொம்ப பரிதாபமாக ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை வந்து யாராவது கூப்பிட்டு பேசிட போகிறாங்களான்னு பயந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து இன்றைக்கி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், ஒரு பேசுகிற கான்ஃபிடென்ட்டு, அவர் ஒரு டைரக்டராக உருமாறி நிற்கிறது. தமிழ் சினிமாவில் ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலையுமே அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாருன்னா சாதாரண வளர்ச்சி கிடையாது. நிஜமாக பிரமிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தனுஷ், அதில் மாற்றுக்கிறதே இல்லை.
இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் எல்சியு அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன, அது ஒரு தொடர்ச்சியான ஒரே கதையை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த படங்கள் போகிறது. அப்படி இந்த பென்ஸ் அப்படின்னு லியோவை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள், அதில் மடோனா செபஸ்டின் இவங்கெல்லாம் கமிட் ஆகிருக்காங்க, சஞ்சய் தத் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்றாங்க. அந்த படத்தோடைய படப்பிடிப்பு பணி தொடங்கிருச்சா, அந்த மாதிரியான வேலையில் இருக்குதா? அது இல்லை, அது ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் இருக்காங்க, இன்னும் ஷூட்டிங் கிளம்பல. ஆக்சுவலாக லாரன்ஸு மாதவன் நிறைய பேர் அதில் நடிக்கிறாங்க. ஒரு பெரிய படமாக உருவாகிட்டு இருக்கு. பட் அது எல்சியுக்குள்ளே வருமானு எனக்கு தெரியல. அது லோகேஷ் சினி யூனிவர்சல், அது தனி, அது அவர் இயக்குகிற படங்களில் தான் வரும். இதில் கிடையாது. அவர் தயாரிக்கிற படத்தில் வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பக்தியை கலை திரைப்படங்களில் கொண்டு வரணும், மக்கள்கிட்ட பக்தியை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான திரைப்படங்களாக இருக்கணும். சரத்குமார் கண்ணப்பா படத்தில் பேசியிருக்கிறார். அதாவது பக்தி சம்பந்தமான படம் அப்படி நம்ம பார்க்கணுமா, இல்லை அவர் பாஜகவில் இருக்கிறார் அதனால பக்தி மையத்தை நீங்கள் திரைப்படத்துறையில் மீண்டும் கொண்டு வாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியான கருத்தை அதை பார்க்கணுமா? இல்லை, பக்தி படங்கள் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. இப்போ மூக்குத்தி அம்மன்லாம் இங்கே பெரிய ஹிட் ஆகிருக்கு. நிறைய படங்கள் பக்தி படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இவங்க சொல்கிற பக்தி படங்கள் எப்பேற்பட்ட பக்தி படங்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோமே. ஆதி புருஷன் ஒரு படம் வந்துச்சு, ராமரை மையப்படுத்தியே அவங்க படம் எடுப்பாங்க. நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா பக்கம் போனீங்கன்னா ராமரை மையப்படுத்திய படங்களாக இருக்கும். அப்புறம் நார்த்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இது மாதிரி கல்கி அவதாரம், ராமர், திரும்ப திரும்ப இந்த ராமருக்குள்ளேயே அவங்க வளம் வந்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம கிராம தெய்வங்கள் நிறையா இருக்குது, நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரத்குமார் பார்த்தாருன்னா அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பாவம், அவர் இன்னைக்கு அப்படி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். கண்ணப்பருங்கிற படமே கண்ணப்ப நாயனாருடைய கதை. அவர் கண்ணை பிடிங்கி சிவனுக்கு வச்சார், அதுதான் அந்த கதை. அதை எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இப்போ இதோட ஒப்பிடும்பொழுது சிவனுக்கே நான்வெஜ் ஊட்டினவர் தான் அவர். இங்கே அர்ஜுன் சம்பத்து திருவண்ணாமலையில் நான்வெஜ்ஜே விற்கக்கூடாது, காலி பண்ணுங்கன்றார். அதே சிவன் தான் அங்கேயும் இருக்கார். அப்போ இவங்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா, இந்த கதை தெரியுமான்னு தெரியல. முதல்ல சரத்குமார் அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆட்களுக்கு கண்ணப்பன் படத்தை போட்டு காமிச்சு பார்த்துக்குங்க, இது இவனும் பக்தன் தான், இவனும் இறைவனுக்கு அசைவம் படைச்சவன் தான் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்காகவாவது இந்த படம் பயன்படுதா பார்ப்போம். இப்போ STR 50 வெங்கட் பிரபு இயக்கக்கூடிய படமாக இருக்குது. ஏற்கனவே 50வது படம் வேறு இயக்குனரோட இருந்து அது மாறி இருக்குதா, மீண்டும் மாநாடு காம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குமா? இல்லை, அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் அதை பேசணும். STR 50 வெங்கட் பிரபு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் சிம்பு தரப்புலேருந்து இல்லை சார், STR 50ங்கிறது தேசிங்க பெரியசாமி படம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. வெங்கட் பிரபுவோடு நாங்கள் சேர்ற படம் மாநாடு 2 அப்படின்னு விளக்கியிருக்காங்க. அதனால மாநாடு 2 தனியாக வரும், இது தனியாக வரும். STR 50க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, தனித்தனியாக இருக்கு, ரெண்டும் தனித்தனி படம் தான். ஸோ இப்போ DNA படம் அதர்வாக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூலாம் இருக்குது. சுதா கோங்கராவும் பாராட்டிருக்காங்கன்னு. எப்படி இருக்குது சார் படம்? படம் ஒரு அந்த கருத்தை நம்ம ரசிக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இன்னும் ஒரு எளிய மருத்துவமனைகளில் இந்த குழந்தை கடத்தல்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துடுது. அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கடந்து கதறதெல்லாம் வேறு. ஆனால் அங்கே அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப உள்ள நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா ஏதோ மேலோட்டமாக ஒரு படம் பண்ணாமல் இந்த குழந்தை கடத்தல்ங்கிறது எப்படியெல்லாம் நடக்குது, நாம் எதிர்பார்க்காத ஆட்கள் அதை எப்படி பண்ணுறாங்க. படத்தில் ஒரு பாட்டியம்மா நடிச்சிருக்கு, பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்த அம்மா தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகும், சுண்டல் வைக்க வர மாதிரி 2 பெரிய பையை எடுத்துகிட்டு வரும், முறுக்கு சுண்டல்லாம் எடுத்துக்கிட்டு. பார்த்தீங்கன்னா முறுக்கு சுண்டலுக்கு கீழே ஒரு பிள்ளையை படுக்க போட்டு பையோட தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கேரக்டர்லாம் படத்துக்குள்ளே இருக்குது. என்னென்னா அந்த படம் ஒரு யதார்த்தமான படமாகவே இருந்திருந்தா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கும். அவங்க திடீர்னு அதுக்குள்ளே ஒரு சினிமா கொண்டு வரணும்னு நினச்சி, ரொம்ப வழக்கமாக நாம் பார்த்த கமர்ஷியல் சினிமா இருக்குல்ல, அதை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு 2 கண்டாம் படமாக அது ஆறிடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை தவிர. பட் இப்போ பரவாயில்ல, அது நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுதா கோங்கரா பாராட்டினாங்கன்னா ஓரளவுக்கு அந்த படத்தினுடைய மைய கருத்தை வச்சு தான் பாராட்டுறாங்க. மற்றபடி அதர்வாவுக்கு நீங்கள் கேட்டிங்கல்ல, அதர்வாவு கம்பேக்கா அப்படின்னு ப்ளூ சட்டம் மாறம் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதாவது அதர்வா ரசிகர்கள் ரோகிணி தியேட்டரில் பயங்கரமாக பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. இது அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. முக்கியமாக அதர்வாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்கிறது தெரிஞ்சு பொதுமக்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு ஒன்று போட்டிருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அதர்வா மாதிரி
ஹீரோக்கள் அவ்வளோ சாமியான ஹீரோக்கள்லாம் தொடர்ந்து இங்கே படம் பண்ணாமல் அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால ஒதுங்கி வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம்னு வருது. ஸோ அதுதான் வந்து இப்படி ஒரு கிண்டலுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அதர்வெல்லாம் அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு வருஷத்துக்கு 2 படமாவது கொடுக்கணும். நீங்கள் நல்லா வளர்ந்த பிறகு இப்போ ரஜினி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாருன்னா நம்ம ஒத்துக்கலாம், விஜய் கொடுத்தாருன்னா ஒத்துக்கலாம். அதர்வாயா 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும். அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த சினிமாவில் இதுதான் ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த வயசை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் அப்பா பெரியப்பா கேரக்டர் தான் பண்ணணும். அப்போ இந்த இளமை இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து நல்ல ஹீரோவா ரொமான்டிக் ஹீரோவெல்லாம் பண்ணணும்ல. எதுவுமே பண்ணாமல் வருஷ கணக்கில் உட்காந்துருக்கிறது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு லிஃப்ட் கட்டாயமாக அதர்வா படத்தில் ரொம்ப நல்ல படம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு. இதை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடணும். மீனா வந்து இந்த பாஜக நிகழ்ச்சினா இப்போ நம்ம பொங்கல் விழா எல்முருகன் அங்கே டெல்லியில் தமிழர் பொங்கல் விழாவை கொண்டாடினாரு. அதில் மீனா கலந்துக்கிட்டாங்க. இப்போ குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை பார்த்துருக்குறாங்க. அது அவங்க இன்ஸ்டா பேஜ்லேயே போட்டிருக்காங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சோசியல் மீடியாக்களில் மீனா பிஜேபியில் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற கருத்தெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அப்படி அரசியல் நாட்டம் இருக்குதா மீனாவுக்கு? அந்த மாதிரியான எண்ணம் ஏதாவது கட்சியில் சேரக்கூடிய? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவங்க அரசியலுக்கு சூட்டபிளான ஒரு பர்சனாக நான் பார்க்கல. ஏன்னா அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு மென்மையாக பேசுவாங்க. ஒரு அரசியல் இப்போ குஷ்பு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மைக்கை பிடிச்சாங்கன்னா அப்படி பேசுவாங்க. ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்கன்னா அது பல பேரை காயப்படுத்துன்னு தெரிஞ்சால் கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்டபன் வந்து மீனாட்ட இருக்கான்னா இல்லை. அவங்க வந்து இப்போவும் இந்த மழலை மாறாமல் தான் இருக்காங்க. இவங்க எப்படி அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒன்று கட்சியை வளர்க்கணும், இல்லைன்னா அவங்கள வளர்த்துக்கணும். இது 2மா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நடிகையை அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பது. இன்னொன்று வந்து நடிகைகளுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு அரசு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பெரும் தொகை கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை அப்படி போகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் அரசியலுக்கு அவங்க சூட்டபிள் கிடையாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நன்றி சார். மற்றொரு நேரம். நன்றி.